தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி களை கட்டியுள்ளது. ஒயிலாட்டம், தப்பாட்டம், கேரள செண்டை மேளம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் என கலைஞர்கள் கொண்டாடி வருகின்றனர். அனுமதி பாசுடன் குவியும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் பிரம்மாண்டமான ஏற்பாடுகளால் பூஞ்சேரியை கவனம் ஈர்த்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். சிவராமன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி களை கட்டியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சிவராமன் வழங்கும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். சிவராமன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டு தொடக்க விழா இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. விஜய் அவர்கள் நீலாங்கரை இல்லத்திலிருந்து தற்பொழுது புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். விழா நடைபெறக்கூடிய அரங்கத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாதுகாவலர்கள் பாதுகாப்பினை பலப்படுத்தியிருக்கிறார்கள். விஜய் அவர்கள் மேடைக்கு இடதுபுறம் இருக்கக்கூடிய அந்த நுழைவாயில் வழியாக உள்ளே வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இடதுபுறம் இருக்கக்கூடிய தொண்டர்களையும் ஊடகத்தினரையும் அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை தற்பொழுது தனியார் பாதுகாவலர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். யாரேனும் தொண்டர்கள் இருந்தால் அவர்களை வெளியேற்றுமாறு தொடர் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது பொதுச் செயலாளர் தொண்டர்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து தொண்டர்கள் உள்ளே வருவதும் வெளியே செல்வதுமாக இருந்து வருகின்றனர். விஜய் அவர்களுக்கு வருவதற்கு முன்பு அவர்களை ஒழுங்குபடுத்தி அமர வைக்கக்கூடிய அந்த பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விஜய் அவர்களுடன் பிரசாந்த் கிஷோர், அதே போன்று ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட ஒரு சில நிர்வாகிகள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களை வரவேற்பதற்கான அந்த ஏற்பாடுகளை தற்பொழுது நிர்வாகிகள் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இங்கு மேடைக்கு வெளியே பார்த்தோமெனால் கட்டுக்கடங்காத கூட்டமானது கூடியிருக்கிறது. இதனால் தொண்டர்களை கட்டுப்படுத்தக்கூடிய பணிகளை தற்பொழுது காவல்துறையினரும் தொடர்ந்து மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது விஜய் அவர்கள் வரக்கூடிய வழியில் ஒயிலாட்டம், தப்பாட்டம், கேரள செண்டை மேளம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் என கலைஞர்கள் அந்த கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அனுமதி பாசுடன் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு மட்டுமே உள்ளே அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற தொண்டர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அதே போன்று பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இந்த கூட்டத்தில் முதன்முறையாக உரையாற்ற இருக்கிறார். தமிழகத்தின் அரசியல் கட்சிகளில் இதற்கு முன்பு அவர் திமுக கூட்டணிக்கு கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் பணி ஆற்றிய நிலையில் முதன்முறையாக தமிழக வெற்றி கழகத்தின் மேடையில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் உரையாற்ற இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதில் தேர்தல் வியூகம், சுற்றுப்பயணம், கூட்டணி குறித்து விஜய் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற விஷயங்கள், அதாவது வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பது, அதே போன்ற களத்தில் சென்று நிர்வாகிகள் பணியாற்றுவது உள்ளிட்டவை குறித்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் உரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். தற்பொழுது விஜய் அவர்கள் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இந்த இடத்திற்கு வந்துவிட்டார், உள்ளே நெருங்கிவிட்டார். அவர் தற்பொழுது விஜய் அவர்கள் மேடையில் அருகே வந்துவிட்டார். அவர் படம் பிடிப்பதற்காக தற்பொழுது தொண்டர்கள் இருபுறமும் திரண்டிருக்கிறார்கள். அவர்கள் மலர் தூவி தற்பொழுது விஜய் அவர்களை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் பார்க்கலாம். விஜய் அவர்கள் வந்தவுடன் நேரடியாக மேடைக்கு செல்ல இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி சுமார் 2 மணி நேரம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்விற்காக விஜய் அவர்கள் நீலாங்கரை இல்லத்திலிருந்து சரியாக 8:45 மணி அளவில் கிளம்பினார். தற்பொழுது விஜய் அவர்கள் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்தை அடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் அவர்களை காண்பதற்காக தொண்டர்கள் இந்த பகுதியில் குவிய துவங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. நேரடியாக மேடை வரக்கூடிய அவர் அங்கு நிர்வாகிகள் அளிக்கக்கூடிய அந்த வரவேற்பை ஏற்றுக்கொள்வார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பின்பு அவருடைய உரை எப்படி இருக்கும் என்பது குறித்து தொடர்ந்து தொண்டர்கள் மட்டுமல்லாது மற்ற கட்சி நிர்வாகிகளும் தொடர்ந்து ஆவலுடன் காத்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.